2024 ரிலீஸ் ஆன தி பீ கீப்பர். தேனீக்களோடு வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்காரு நம்ம ஹீரோ ஜேசன் சேத்தனு. ஒரு பக்கம் ஒரு லேடி நம்ம ஹீரோ கூட அன்பா பழகுவாங்க, இன்னொரு பக்கம் ஒரு ஃப்ராடு கம்பெனி அந்த லேடியோட பணத்தை கொள்ளடிச்சிருவாங்க. இப்படி பணத்தை ஏமாந்துட்டுமேன்னு அந்த லேடியும் தற்கொலை பண்ணிப்பாங்க. அந்த லேடிக்கு ஒரு போலீஸ்கார பொண்ணு இருப்பா. அவ தான் அம்மா சாவுக்கு காரணமாவங்கள தேடி கண்டுபிடிப்பா. தான் கூட அன்பா பழகுன அந்த லேடிய கொன்னுட்டாங்களேன்னு காண்டான நம்ம ஹீரோ வேட்டைக்கு கிளம்புறாரு. இதுக்கப்புறம் இதுல சம்பந்தப்பட்ட எல்லாரையும் போட்டு தள்ளினாரா இல்லையான்னு படத்தை முடிக்கிறாங்க. ஒரு தரமான படம், லைட்டா லேக் அடிக்கும், ஆனா ஆக்ஷன் சீக்வன்ஸ் அதை சமாளிக்கும். தமிழ் டப்பிங், சினிமாட்டோகிராஃபி டபுள் ஓகே. IMDb ரேட்டிங் 6.4, நம்ம ரேட்டிங் 6.5. தி பீ கீப்பர் ஈவன் வேற மாதிரி. 1998 டீப் ரைசிங். கடலை கப்பல் ஓட்டி பொழப்பு நடத்துறாரு நம்ம ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்டும். ஒரு சோல்ஜர் டீம் நம்ம ஹீரோட கப்பல்ல டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஏகப்பட்ட ஆயுதங்களை கொண்டு போறாங்க. ஒரு கட்டத்துல இவனுங்க திருட்டு பசங்கன்னு நம்ம ஹீரோக்கு தெரிய வருது. இன்னொரு பக்கம் டைட்டானிக் மாதிரி இருக்கிற கப்பல்ல பேசஞ்சர்ஸ் எல்லாம் டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்க ஒரு திருட்டு போனான நம்ம ஹீரோனு எல்லாருக்கிட்டையும் பிளேடு போட்டு கொள்ளடிக்கிறா. ஒரு பக்கம் திருட்டு பசங்க டைட்டானிக் கப்பலை தான் ஹைஜாக் பண்ண போறானுங்க போல. உடனே கப்பலுக்குள்ள புகுந்து பேசஞ்சர் மிரட்டான உள்ள போனா அங்க ஒரு பயம் இல்ல. இங்க இருந்தவங்களுக்கு என்ன ஆனாங்கன்னு இவங்களுக்கு ஒன்றும் புரியல. இவங்க டீம் பஸ்ஸை யாரோ கொலை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்போதான் இவங்களுக்கே தெரிய வருது இங்க ஒரு ராட்சச ஆக்டோபஸ் ஒண்ணு இருக்குன்னு. அதுகிட்ட மாட்டிக்கிட்டு நம்ம ஹீரோவும் திருட்டு பசங்க எப்படி தப்பிக்க போறாங்கன்னு படத்தை முடிக்கிறாங்க. CG ஒர்க்குல ஆக்டோபஸை ஓரளவுக்கு நல்லாவே காமிச்சிருக்காங்க. அங்கங்க லேக் அடிக்கும், லைட்டா போர் அடிக்கும், ஆனா படம் நல்லா இருக்கும். தமிழ் டப்பிங், சினிமாட்டோகிராஃபி ஓகே ஓகே. IMDb ரேட்டிங் 6.1, நம்ம ரேட்டிங் 5.8. 2011 ரிலீஸ் ஆன ஷவோலின். பல பேரை கொண்டு போரில் ஜெயிச்சு நாட்டையும் புதையையும் அபகரிக்கிறான் கொடூரமான மன்னன். நாட்டையும் தங்கத்தையும் தான் தங்கையோட புருஷனுக்கு பிரிச்சு கொடுக்கணும் என்பதற்காக அவனை கொலை பண்ண ஸ்கெட்ச் போடுறான். ஆனா அவனோட தம்பி இவனுக்கு ஸ்கெட்ச் போடுறான். ஒரு பக்கம் இவரோட பொண்ணையும் இவரால காப்பாற்ற முடியல. நான் செய்த பாவத்தால தான் என் பொண்ணை நானே கொண்டுட்டான்னு மன்னன் துறவியா மாறி மனசை தூய்மைப்படுத்திக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் நம்ம ஜாக்கி சான் சமையல்ல சண்டை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. மன்னனோட தம்பி அவன் மன்னனாகி மக்களை கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கான். நாட்டுக்குள்ள இருக்கிற புதையில பழங்கால பொருட்களை வெளிநாட்டவர்களுக்கு வித்துக்கிட்டு இருக்கான். மன்னன் உயிரோடு தான் இருக்கான்னு இவன் தெரிஞ்சுக்கிட்டு அவனை கொலை பண்ண ட்ரை பண்றான். இதுக்கப்புறம் நம்ம துறவி மன்னன் தம்பியை திருத்த போறாரா இல்ல கொலை பண்ண போறாரா இல்லையான்னு படத்தை முடிக்கிறாங்க. ஒரு தரமான படம். தமிழ் டப்பிங், சினிமாட்டோகிராஃபி டபுள் ஓகே. IMDb ரேட்டிங் 6.8, நம்ம ரேட்டிங் 7.4. ஷவோலின் துறவி. 2000 ரிலீஸ் ஆன மெர்லின் தி ரிட்டர்ன். கூடு விட்டு கூடு போவதில் மந்திரவாதி. அடிக்கடி பூமிக்கு தந்திரமா வந்து மக்கள்கிட்ட பிச்சை எடுத்து சோறு சாப்பிடுறாரு நம்ம ஹீரோ மெர்லின். இவரு இதுக்கு முன்னாடி இவரோட நாட்டுல மந்திரியா இருந்தாரு. இவரோட அங்கிள் தான் அங்க ராஜாவா இருந்தாரு. ஆனா எதிர் நாட்டோட மன்னன் இவங்க நாட்டு மேல படையெடுத்து சூழ்ச்சி பண்ணி ஜெயிச்சிட்டான். தோத்து போனவங்கள கொலை பண்ணான். உடனே மெர்லின் இவங்களை காப்பாத்தி ஒரு காட்டுக்குள்ள கொண்டு வந்து வளர்க்குறான். இவங்களுக்கு பூமியில எப்படி வாழணும்னு அப்படின்னு தெரியாது. ரோட்டுல போன ஒரு ட்ரக்கை பாக்குறாங்க. அது ஒரு மிருகம்னு நினைச்சுக்கிட்டு அதை கொலை பண்ண இவங்க ட்ரை பண்றாங்க. அந்த சீனு செம காமெடியா இருக்கும். இன்னொரு பக்கம் இந்த நாட்டோட ராஜா மக்களுக்கு கொடுமைகளை பண்ணிக்கிட்டு இருக்கான். இவனோட ஆட்சியை எப்படியாவது முறியடிச்சே ஆகணும்னு மெர்லின் ஒரு படையை உருவாக்குறான். ஒரு பக்கம் பூமியில் இருக்கிற ஒரு சயின்டிஸ்ட் பொம்பளை மெர்லினோட பவரை பயன்படுத்தி ஐலாண்டில் இருக்கிற ஒரு ராஜாவை பூமிக்கு கொண்டு வர இவன் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கா. இதுக்கு நடுவில் ரெண்டு சின்ன பசங்க இவங்களோட வலையில மாட்டிக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் மெர்லின் இவனோட படையை ஒன்று சேர்த்து போரில் ஜெயிச்சானா இல்லையா, இவனோட நாட்டை கைப்பற்றினானா இல்லையான்னு படத்தை முடிக்கிறாங்க. படம் பயங்கரமா லேக் அடிக்கும். ஒரு சில இடங்களுக்கு காமெடி நல்லாவே இருக்கு. தமிழ் டப்பிங் நல்லாவே இருக்கு. சினிமாட்டோகிராஃபி அதை விட கேமராவா இருக்கு. ஓவரால் படம் மொக்கையோ மொக்க. IMDb ரேட்டிங் 3.1, நம்ம ரேட்டிங் 3.5. மெர்லின் தி ரிட்டர்ன், போர் வீரன். 2024 ரிலீஸ் ஆன ரெபல் மூன் பார்ட் 2 தி ஸ்கார் கிவர். மதர் வேர்ல்டோட வில்லனை அழிச்சிட்டு ஊருக்கு திரும்புறாங்க நம்ம ஹீரோயினியும் அவளோட டீமும். ஒரு பக்கம் இனிமே நமக்கு எந்த பிரச்சனை இல்லைன்னு நினைக்கும் போது மதர் வேர்ல்டோட வில்லன் மீண்டும் படையெடுத்து வரான். இன்னொரு பக்கம் வில்லன் கிட்ட இருந்து ஊரையும் மக்களையும் காப்பாத்த நம்ம ஹீரோயினியும் அவளோட டீமும் ஊர் மக்களுக்கு சண்டை செய்யவும் சுடவும் ட்ரைனிங்கும் கொடுக்குறாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினி மதர் வேர்ல்டோட வில்லனை அழிச்சு ஊரையும் மக்களையும் காப்பாத்தினாலா இல்லையான்னு படத்தை முடிக்கிறாங்க. ஒரு தரமான படம். CG ஒர்க்கு ஓகே, லைட்டா லேக் அடிக்கும், சண்டை காட்சிகள் ஓரளவுக்கு அதை சமாளிக்கும். தமிழ் டப்பிங், சினிமாட்டோகிராஃபி டபுள் ஓகே. ரெபல் மூன் பார்ட் 2 தி ஸ்கார் கிவர், உரிமைக்கான போராட்டம்.